எசேக்கியேல் 22 அதிகாரம் 12 வசனம். எசேக்கியேல் 22 verse 12. இரத்தம் சிந்தும்படி பரிதானம் வாங்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். நீ வட்டியையும் பொலிசையையும் வாங்கி பொருளாசையினால் உன் அயலானுக்கு இடுக்கண் செய்து என்னை மறந்து போனாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். என்னுடைய 4வது வரி, பொருளாசையினால் உன் அயலானுக்கு இடுக்கண் செய்து என்னை மறந்து போனாய். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறதுன்னு தீமத்தையில் இருக்கு, நமக்கு மனப்பாடமாக தெரியும். ஆனால் இந்த பண ஆசையினுடைய இன்னொரு முகத்தை நம்ம எசேக்கியேலில் பார்க்குறோம். இந்த பண ஆசை அயலானுக்கு இடுக்கண் செய்யும்படி தூண்டுகிறது. அயலான்னா பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், சொந்தக்காரராக இருக்கலாம், உடன் வேலை செய்கிறவராக இருக்கலாம், நம்மளோட கொடுக்கல் வாங்கல் வைக்கிற ஒரு நபராக இருக்கலாம். பண ஆசை ஒருத்தருக்கு இடுக்கண் செய்யும்படி, தீமை செய்யும்படி நம்மை வைத்து விடுகிறது. அது மட்டும் இல்லை, என்னை மறந்து போனாய். பண ஆசை ஆண்டவரையே மறக்கடித்து விடுகிறது. அதுதான் இப்போ நிறைய பிரசங்கியார்கள் பண ஆசையை ஆதரிப்பது போல பிரசங்கி பண்ணுகிறார்கள். பண ஆசையை ஆதரிப்பது போல அவருடைய நடவடிக்கைகள் இருக்கிறது தான் பெரிய வேதனை. செழிப்பு, நான் செழிப்பை ஆதரிக்கிறேன். செழிப்பு உபதேசன்றது வேற. செழிப்பு பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான், பழைய ஏற்பாடு. நீ உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன். அது வாழ்ந்து என்பது செழிப்பை தான் குறிக்கிறது. தட் யூ மே ப்ராஸ்பர் என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. அதனால் பழைய ஏற்பாடிலையும் செழிப்பு இருக்கிறது, புதிய ஏற்பாடிலையும் செழிப்பு இருக்கிறது. ஆடம்பரம் வேற, செழிப்பு வேற, ஆடம்பரம் வேற. செழிப்பு வேற, பண ஆசை வேற. பணம் தப்பு இல்லை, பண ஆசை தப்பு. அதுக்காக பணமே இல்லாத பணத்தை கையால் தொடமாட்டேன்னு அதுக்காக நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அல்லது பணமே இல்லாத ஆரோவில் மாதிரி, பாண்டிச்சேரியில் ஆரோவில்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தினாங்க. அதனுடைய நோக்கங்களில் ஒன்று பணம் இல்லாத ஒரு சமூகத்தை உண்டாக்குவது. பண்டமாற்று, ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிறது, பண்டமாற்று முறையில் ஒரு சமூகத்தை உண்டாக்குவது. அதனுடைய தேசியம் இல்லாத எல்லா நாட்டுக்காரங்களும் ஒன்றா இருப்பது. அதே போல் பண உபயோகம் இல்லாத பண்டமாற்று சமூகத்தை உண்டாக்குவது. இப்படியெல்லாம் அவங்க, கார்ல் மார்க்ஸ் கூட அப்படி எழுதினார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருடைய மூல புத்தகத்தில் பணம் உபயோகம் இல்லாத ஒரு சமூகம் வேண்டும் என்று அவர் எழுதினதாக நான் கேள்விப்பட்டேன். அப்படி பணமே வேண்டாம், பணமே கூடாது, பணத்தை தொடக்கூடாது, அது அப்படி அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிடக்கூடாது. பணம் நமக்கு தேவை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த பணத்தின் மேலே நம்ம ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு பற்று வந்துடக்கூடாது. கிரீடு, ஆசைன்னு தமிழில் இருக்குது. அது உண்மையில் பேராசை. இருக்கிற பணம் போதும்னு நினைக்கணும், போதாது, ஆனால் போதும்னு நினைக்கணும். இல்லை பணம் வேணும், எதுக்கு வேணும்? பணம் வேணும், எதுக்கு வேணும்? இல்லை எதுக்கு வேணும்னு எனக்கு சொல்ல தெரியாது, ஆனால் பணம் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். அந்த ஒரு காரணம் இல்லாமலேயே பணம் வேணும். பணம் இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க, பணம் இருந்தால் தான் நமக்கு பாதுகாப்பு, பணம் இருந்தால் தான் திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வந்துருச்சுன்னா மருத்துவ செலவு கட்டணம் கட்டுவதற்கு, ஆஸ்பத்திரி பில்லு கட்டுறதுக்கு பணம் வேணும், அதுக்காக பணம் வேணும். அது நம்ம ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை, அப்படி திட்டமிடுவது தப்பு இல்லை. கோவிட் மாதிரி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ 2 வருஷம் பணத்தை பேங்கில் சேர்த்து வைக்கணும். இப்படியெல்லாம் நினைப்பது கர்த்தர் பார்த்து கொள்வார். நாம் திட்டமிட வேண்டும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் மாதிரி காரியங்களை செய்யலாம். ஓய்வு வயதான காலத்தில் அதற்காக சில காரியங்களை சேர்த்து வைக்கிறது, திட்டமிடுவது தவறில்லை.
பென்ஷன் தவறில்லை, அதெல்லாம் நல்லது, அதெல்லாம் செய்ய வேண்டும். அது என்னை போன்றவர்கள் அதை பற்றியெல்லாம் திட்டமிடுறதில்லை. நான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்மாரிடமிருந்து அதெல்லாம் கற்றுக்கொண்டேன். அவங்க இன்சூரன்ஸும் போடுறதில்ல, அவங்க வயசான காலத்துக்கு முதிர் வயதுக்கு திட்டமிடுறதோ சேர்க்கறதோ இல்லை. அது அவங்க விசுவாசம். அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, ஆசீர்வாதமாக இருக்காங்க. திட்டமிட்டு சேர்த்தவங்களை விட இதுக்காகவெல்லாம் திட்டமிட்டு சேர்க்காத என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார் நல்லா இருக்காங்க. பல மடங்கு நல்லா இருக்கிறத பார்த்து நானும் அந்த பாதையை பின்பற்றுறேன். நான் எதுவும் திட்டமிடுறதில்ல, சேர்க்கறதில்ல என்னை பொறுத்தவரை எனக்கு. ஆனால் எல்லாரையும் நான் அப்படி இருக்க சொல்ல முடியாது. அது அவங்கவுங்க விசுவாசம். இதெல்லாம் பண ஆசை கிடையாது. எதுக்கு உனக்கு பணம் வேணும்? ஒரு பாதுகாப்புக்காக பணம் வேணும். எதுக்கு உனக்கு பணம் வேணும்? பணம் இருந்தால் தான் மரியாதை. எதுக்கு பணம் வேணும்? ஆடம்பரத்திற்காக பணம் வேணும். இதெல்லாம் தப்பு. இந்த கேள்வியை நீங்கள் கேளுங்க. பிள்ளைகளை படிக்க வைக்க பணம் வேணும், அது சரி. பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்க பணம் வேணும், சரி. வீடு வாங்க பணம் வேணும், சரி. மருத்துவத்துக்கு பணம் வேணும், சரி. இதெல்லாம் சரிதான். முதிர் வயதுக்கு கொஞ்சம் சேமிப்பு தேவை, சரி. எல்லாம் சரிதான். இல்லை, என் பேரப்புள்ள உட்கார்ந்து சாப்பிடணும், அதுக்கு பணம் வேணும். இது எல்லாமே தப்பு. இதெல்லாமே பண பேராசை. இந்த பண பேராசை அயலானுக்கு தீங்கு செய்ய வைக்கும். சொந்தக்காரனுக்கு, நண்பனுக்கு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, அவனுக்கு தீங்கு செய்ய வைக்கும் பண ஆசை. அதை விட பயங்கர கொடூரம், கொடுமை, கர்த்தரையே மறக்கடிச்சிடும். யூதாஸ் காரியத்தை பற்றி சொல்லணுமா? யூதாஸ் காரியத்து பண ஆசை தானே இப்படிப்பட்ட ஒரு முடிவை அவனுக்குள்ளே கொண்டு வந்தது. எவ்வளவு பயங்கரம்! கர்த்தரையே அவனுக்கு மறந்து போச்சே. அவர் தேவனுடைய குமாரன், அவர் கர்த்தர், ஆண்டவர், தேவன், இரத்தமும் சதையுமாக என் கூட இருக்கிறார். 3 வருஷம் கூட இருக்கிறார். அவர் கூட இருக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அவருடைய பணத்தை நிர்வாகம் பண்ணுகிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. எதுவுமே அவனுக்கு கண்ணு மறைஞ்சு எல்லாமே மறந்து போச்சே. பணம், பண ஆசை, பண பேராசை, ஆடம்பர ஆசை மற்றவங்களுக்கு தீங்கு செய்ய வச்சிரும். ஜாக்கிரதை. அதை விட பயங்கரம், கர்த்தரையே மறக்க வச்சிரும். ஜாக்கிரதை. அதனால எந்த விதத்தில் ஆகிலும் பண ஆசை, ஒவ்வொரு நாளும் நான் கவனமாக இருக்கணும். எனக்குள்ள அது நுழைஞ்சிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் விழிப்பாக இருக்க, கவனமாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அவர் பணத்தை தருகிறவர், தேவைகளை சந்திக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், செழிப்பை தருகிறவர். ஆமென்.